So, World Trade Organization. So, it is an international treaty. So, it is an intergovernmental organization that regulates international trade. Okay. So, it's not depend on one country. So, ஒரு country மட்டும் depend ஆகிருக்கிறது கிடையாது. So, it's a intergovernmental organization. Okay, it is common. நம்ம வேர்ல்டு பேங்க்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வேர்ல்டு பேங்க் அது போல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போல் WTOங்கிறது இட்ஸ் a காமன் இன்ஸ்டியூஷன். ஓகே. ஸோ WTO officially commenced on 1st January 1995 under Marrakesh Agreement signed by 124 nations on 15th April 1994. ஸோ இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது அப்படின்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு இருந்தது. GATT கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட். ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, அந்த அக்ரிமெண்ட் போடுறது தான் WTOடைய வேலை. ஓகே. ஸோ ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட். ஸோ இந்த டேரிஃப்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணது கேட். ஓகே. 1945ல 48லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்குனது தான் WTO. ஓகே. ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணது என்னது, கேட் ரீப்ளேஸ் பண்ணது WTO. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995. தென் ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கே நிறைய இதெல்லாமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட ஜெனீவாவில் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாண்டு. ஓகே. ஸோ எஸ்டாப்ளிஷ்டு இன் 1995 January 1st. ஸோ கிரியேட்டட் பை உருகுவே ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ். இந்த உருகுவே ரவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ உருகுவே ரவுண்டு இது நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ 7 or 8 ரவுண்ட்ஸ் வந்து மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்கில் இந்த கடைசி ரவுண்டில் தான் இந்த கேட்டை மாற்றிட்டு நம்ம வந்து WTOன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. ஓகே. ஸோ இதில் எது எதுக்கெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா டங்கல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறவர் ஒரு டிராஃப்ட் ஒன்று சப்மிட் பண்ணார். ஸோ வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அக்ரிகல்ச்சர், ட்ரிப்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ட்ரிம்ஸ். ஓகே. ட்ரிப்ஸ் அப்படின்னா என்னன்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகே. ஸோ ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா இப்போ நம்ம ஒரு புக் எழுதுகிறோம். ஓகே. ஸோ அந்த புக்குக்கு வந்து என்ன பண்ணுறோம், காப்பி ரைட்டுன்னு ஒன்று வாங்குகிறோம். ஓகே. ஸோ காப்பி ரைட்டுங்கிறது என்னது, நம்ம புக்கை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அது வந்து இது பண்ணணும். ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு ஆத்தர் எழுதுறாரு அப்படின்னா அதை வந்து அவரோட உரிமை இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கு, நம்ம இளையராஜா இருக்கார் இல்லையா? ஸோ இளையராஜா வந்து என்ன பண்ணுறாரு, மியூசிக் போடுறாரு. ஸோ அதை வேறு யாராவது எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னு என்னது, காப்பிரைட் இஷ்யூ கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அது போல தான் நம்ம ட்ரேடுக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற கண்ட்ரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில சர்டைன் கண்டிஷன்ஸ் வந்து அந்த ஆத்தர் கொடுக்கணும். ஓகே. ஸோ அதுதான் ட்ரேட் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அண்டு டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ்னால் நம்ம கிளாத்ஸ் இதெல்லாமே. ட்ரேட் ரிலேட்டட் சர்வீசஸ். ஓகே. ஸோ அந்த சர்வீசஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டங்கல் டிராஃப்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ இதை வச்சு தான் தே ஹவ் டெவலப்டு WTO in 1995. ஓகே. ஸோ இந்தியா வாஸ் இட்ஸ் ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ ஆரம்பிக்கும் போதே அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா WTOவில் ஒரு மெம்பராக இருந்தது. ஓகே. ஸோ கேட் இதோடைய ஜென்ரல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த ரூல்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ என்னென்ன ட்ரேட் ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணுதா பிட்வீன் நேஷன்ஸ். அண்டு at its heads it have WTO agreement negotiations and signed by the countries. ஸோ எல்லா கண்ட்ரியுமே அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா
இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ தெம் WTO மூலியமாக தான் நடக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு டெக்னாலஜி நம்ம இங்கே கொண்டு வரணும்னாலும் WTO தான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. Then their goal is to ensure that trade flows as smoothly, predictably and freely as possible. ஓகே. ஸோ ட்ரேடு வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேசஸ் ஃபேர்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க்கெட்டு மட்டும் அலோவ் பண்ணாமல் ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சு ரெகுலேட் பண்ணுறோம். அதை அவ்வளோதான் WTO. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் டு இம்ப்ளிமெண்ட் த நியூ வேர்ல்டு ட்ரேடு சிஸ்டம். ஓகே. அண்ட் டு ப்ரொமோட் த வேர்ல்டு ட்ரேடு இன் ஏ மேனர் தட் இட் பெனிஃபிட்ஸ் எவ்ரி கண்ட்ரி. ஸோ லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, ஸோ 3 விதமான கண்ட்ரி இருக்குது. லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி அண்டு டெவலப்டு கண்ட்ரி. ஓகே. ஸோ டெவலப்டு கண்ட்ரி, ஸோ இந்த மாதிரி 3 கண்ட்ரி இருக்குது. ஓகே. ஸோ இது 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஷுட் பெனிஃபிட். ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. டு என்ஷூர் தட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் செக்யூர் எ பெட்டர் பேலன்ஸ் இன் ஷேரிங் த அட்வான்டேஜஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் corresponding to their developmental needs. So it mostly ensure that developing countries will secure a balance in international trade. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் நம்ம இந்தியா, சைனா இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளோட கோல் இருக்கும். ஸோ வித்தின் 2020 இவ்வளவு வந்து ரீச் பண்ணிடணும், இவ்வளவு வந்து நம்ம க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி இவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. Then to demolish all hurdles to an open world trading system and usher in international economic renaissance because of the world trade. So நம்ம வேர்ல்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃபாஸ்டர் த எக்கனாமிக் க்ரோத். ஸோ எல்லா ஹர்டில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறது, எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடும். ஓகே. ஸோ இந்த ஹர்டில்ஸ் இல்லைன்னா நிறைய கண்ட்ரிஸ் ஒன்னோட ஒன்று ட்ரேட் பண்ணிக்குவாங்க. ஓகே. இப்போ சைனாவுக்கும் யூஎஸுக்குமே ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து இவங்க மீட் அவுட் பண்ணி இவங்க வந்து அதை சால்வ் பண்ணிடுவாங்க. ஓகே. இவங்க சால்வ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நமக்கு வந்து அவங்களுக்குள்ள ஃப்ரீ ஃப்ளோ நடக்குது. ஸோ சைனாவோட க்ரோத் அதிகமாகும். Then to enhance competitiveness among all trading partners so as to benefit consumers and help in global integration, and to increase the level of production and productivity with a view to ensuring level of employment in the world. So some technologies so from other countries இதெல்லாமே வந்து disseminate ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. thereby we can increase the production and productivity. Okay. Then to expand and utilize the world resources at its best. So நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால we can effectively utilize our resources. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது லேபர் ரிச் கண்ட்ரி. ஓகே. நம்மளது சைனாவில் லேபர் ரிச் கண்ட்ரி. ஸோ நம்ம லேபரிஸ் ப்ராடக்ட் எல்லாமே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அக்ரிகல்ச்சர் குட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு குட்ஸ், மொபைல்ஸ் இதெல்லாமே நம்ம அதிகமாக பண்ணுறது. ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகாமல் ஃபுல்லி யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ சிமிலர்லி டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ யூஎஸ்ஏலாம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரிச் கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து கேபிட்டல் குட்ஸ் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா அவங்க மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்னது. ஓகே. Then to improve the level of living for the global population and speed up the economic development of member nations. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2008லலாம் நம்ம வந்து ஒரு க்ரோயிங் கண்ட்ரி கிடையாது. ஒரு 2000 அந்த பீரியடில் ஓகே we are not growing country. ஸோ அந்தளவுக்கு க்ரோத் கிடையாது. அதே இப்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ we are the fastest growing nation. So one among the fastest growing nation within 10.
ஸோ 10 நம்பருக்குள்ள நம்ம ரேங்க் போட்டோம்னா நம்மளது ஒரு கண்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரம் 2000 டு 2020 வந்து ஏன் இவ்வளோ இதாகுது அப்படின்னா, தேர் ஆர் மோர் ட்ரேட்ஸ், மோர் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ மோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த எக்ஸ்போர்ட் இதில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஓகே, சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். முக்கியமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே வில் அரேஞ்ச் ஃபார் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ் அண்ட் தே வில் செட்டில் த டிஸ்பியூட்ஸ் இஃப் எனி. ஸோ ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா அதெல்லாம் செட்டில் பண்ணுவாங்க. ஓகே, அண்டு எல்லா கண்ட்ரிக்குமே தேவையான பொருள் வந்து சேருதா அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இதுதான் அவங்களுடைய மேஜர் ஒர்க். ஓகே, ஸோ இதுக்கும் அக்ரிகல்ச்சருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, தெர் இஸ் ஒன் திங், அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இந்த 1995ல் கொண்டு வந்தது. WTO ஆரம்பிக்கும் போது அந்த டங்கல் டிராஃப்ட்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த டங்கல் டிராஃப்டில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் சைன்டு பை ஆல் த கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிங்கிறது இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். ஸோ இட் வாஸ் நெகோஷியேட்டட் டூரிங் த உருகுவே ரவுண்ட் ஆஃப் GATT. ஸோ விச் அண்ட் என்டர்ட் இன் டு ஃபோர்ஸ் ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் WTO. ஸோ இன் 1995. ஓகே, ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டொமஸ்டிக் சப்போர்ட் அண்ட் மார்க்கெட் அக்சஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் பற்றி சொல்லுது. ஓகே, டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டில் கொடுக்கக்கூடிய சப்போர்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி, ஃபார்மர்ஸுக்கு சப்சிடி கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி. ஓகே, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சப்போர்ட். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ வெதர் வி ஹவ் டு கிவ் மோர் டொமஸ்டிக் சப்போர்ட் ஆர் லெஸ் டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படிங்கிறத இது சொல்லும். ஓகே, தென் மார்க்கெட் அக்சஸ். மார்க்கெட் அக்சஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட் அக்சசபிலிட்டியை அதிகப்படுத்துறது. அக்சசபிலிட்டினா ரீச்சபிலிட்டியை அதிகப்படுத்துறது. ஸோ மார்க்கெட் அக்சசபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் எக்ஸ்போர்ட் சப்சிடி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமாங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது மூணு தான் இதோடைய 3 pillars ஆஃப் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டொமஸ்டிக் சப்போர்ட். ஸோ டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படிங்கிறது ஸோ வித்தின் த கண்ட்ரி, இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவோட டொமஸ்டிக்கில் என்னென்ன சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தெர் ஆர் 3 measures. ஓகே, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிகேட் மெஷர்ஸ் ஆஃப் சப்போர்ட், AMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அக்ரிகேட் மெஷர்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் green box மெஷர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ட்ரைனிங்ஸ், ஃபார்மர் ட்ரைனிங்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, பிகாஸ் இட் டசன்ட் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் த ட்ரேட் டைரக்ட்லி. ஓகே, ஃபார்மருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனாலையோ இல்லை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு கொடுக்கறதுனாலையோ நமக்கு வந்து ட்ரேடு வந்து குறையவும் போகிறதில்ல இல்லை கூட போகிறதும் கிடையாது. ஓகே, ஸோ இதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பாக்ஸ்க்கு நோ எக்ஸம்ஷன். ஸோ எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ பட் ப்ளூ பாக்ஸ் சப்சிடி அண்ட் ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிலாம் வி ஹவ் டு ரெடியூஸ். ஓகே, ஸோ ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடு டிஸ்டார்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இது வந்து லிட்டில் ட்ரேட் டிஸ்டார்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மருக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி, டைரெக்டாக ஃபார்மருக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடிய சப்சிடி. ஓகே, ஆர்எல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி, இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா வி ஹவ் டு ரெடியூஸ் இன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஏன் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு நம்ம சப்சிடி கொடுக்கறதுனால தே வில் ஃபாலோ தட் கிராப், அந்த கிராப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி
எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாயிடும். மற்ற கண்ட்ரியால் அதால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணணும், we have to reduce the trade distorting activities. அதுக்கு ப்ளூ பாக்ஸ் மெஷர்ஸ். தென் ஆம்பர் பாக்ஸ் மெஷர்ஸ். ஆம்பர் பாக்ஸ் மெஷர்ங்கிறது ஃபுல்லி ட்ரேட் டிஸ்டார்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா we have to reduce it fully. ஓகே. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள we have to reduce. ஓகே. ஸோ there are 3 measures. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. green box measure, that is for trainings and developments, research and development. Then blue box for little trade distorting activities and amber box for full trade distorting activities. Okay. Then market access. Market accessங்கிறது the accessibility to markets. ஸோ மார்க்கெட் accessibility எப்படி வரும், நம்ம காலையில் பார்த்தோம் இல்லையா, டேரிஃப்னு ஒன்று இருக்குது. டேரிஃபுங்கிறது டேக்ஸ் மாதிரி. ஓகே. ஸோ இந்த டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு போய் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இம்போர்ட் வந்து காசு செலவு கம்மி பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே விற்பாங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் அக்சஸ் refers to reduction of tariff or non-tariff barrier to trade. So in developed country என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா within the next 6 year they have to reduce 36% of tariff. Okay. Or else with a minimum 15% வந்து they have to reduce அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. Similarly, for developing country, we have to reduce the tariff 24% or else at least 10% within the 10 years period. So in the 10-year period குள்ள அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Least developed countryக்கு there is no exemption. ஸோ டேரிஃப் ரிடக்ஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா 100 ரூபாய் இப்போ வந்து இவங்க டெவலப்டு கண்ட்ரியில் டேரிஃப் அப்படின்னா they have to reduce to 64 rupees in 6 years. ஓகே. ஸோ 6 வருஷத்தில் அதை 64% 64 rupees அதை மாற்றணும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், 64 rupees தாங்கும்போது நிறைய ட்ரேடர்ஸ் உள்ளே வருவாங்க, நிறைய பேர் இம்போர்ட் பண்ணி இங்கே உள்ளுக்குள்ளே டொமஸ்டிக் கண்ட்ரியில் அக்சஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. ஸோ அதுக்கு தான் இந்த இது. அதே போல் நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா வித்தின் 10 years we have to reduce it to 76%, 76 rupees அதுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், நம்ம கண்ட்ரிலையும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மார்க்கெட் அக்சசிபிலிட்டி கிடைக்கிறதுக்காக. ஓகே. ஸோ லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் there is no tariff reductions. Okay. Then export subsidy. எக்ஸ்போர்ட் சப்சிடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டுக்கு சப்சிடி கொடுத்தாங்கன்னா ஒரே கண்ட்ரி வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் கேபிட்டல் ரிச் கண்ட்ரி. அவங்க ஃபார்மர்ஸுக்கு நிறைய சப்சிடி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ கார்ன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு அதிகமாக பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியால் அதுக்கு மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் we have to reduce the export subsidy. ஸோ யூஎஸ்க்கு வந்து WTO என்ன சொல்லுவாங்க, you have to reduce the export subsidy அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சிமிலர்லி நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட லிமிட். ஸோ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் சப்சிடி கொடுக்குறத ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் ட்ரை டு ரெடியூஸ் த எக்ஸ்போர்ட் சப்சிடி அட்லீஸ்ட் 36%. ஸோ அதே போல தான். அண்டு ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ரெக்யர் டு கட் 14%, சாரி 24% பை வேல்யூ. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 24%. ஸோ அதுலேயும் 36% தான் ரெடக்ஷன் பண்ணணும், இதுலேயும் 24% தான் ரெடக்ஷன் பண்ணணும் பை வேல்யூ. ஓகே. ஸோ 100 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா 66 ரூபாய் கொடுக்கணும்.
அதுதான் இவங்க கான்செப்ட். இன் 6 இயர்ஸ். டெவலப்டு கண்ட்ரினா 6 இயர்ஸ், டெவலப்பிங் கண்ட்ரினா 10 இயர்ஸ். ஓகே. ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட் சப்சிடி. ஸோ இப்போ